3 கடவுளையும் ஒட்டு மொத்தம் வேண்டல. அதான் பிரச்சனை. ஆமா, விஜய் ஒரு ஆள் தான் 3 கடவுளையும் வேண்டுனதுனால 3 கடவுளும் அருள் புரிஞ்சிருச்சு மொத்தமா. வச்சுக்கடா, நீ வச்சுக்கடா அப்படின்னு. எங்களுக்கு வந்து எம்மதமும் சம்மதமும் 3 தரப்பினரும் வேணும்ன்றதுக்காக தான் நாங்க கடவுள் கிட்ட போய் வேணும். அந்த கடவுள் அப்ப 3 மொழியும் வந்துருது இல்ல, மும்மொழி கொள்கையும் உள்ள வந்துருது இல்ல. அது வரும்போது கேளுங்க, வரும்போது கேளுங்க, வரும்போது கேளுங்க. நீங்களா ஏன் இப்ப போட்டு எங்களை திணிக்கிறீங்க? வருமானம் இல்ல, எல்லாம் அது ஆட்சிக்கு வந்த பிறகு கேளுங்க. இந்த கொஸ்டின் திருப்பி எங்கள்கிட்ட கேளுங்க, அப்ப பாத்துக்கிறோம். எப்படி இந்த இப்ப ரைட்டு இதை விடுவோம். இப்ப 2 இடத்துலயும் ஜெயிச்சாச்சு, ஒரு இடத்துல ராஜினாமா பண்ணோம். எது பெரம்பூரா திருச்சியா? எங்க ராஜினாமா? அது எங்க தலைவர் டிசைட் பண்ணிக்குவாரு. அப்ப அந்த நிக்க ராஜினாமா பண்ற இடத்துல அண்ணி நிக்கிறாங்களா? திரிஷா அண்ணி. உங்களுக்கு ஏன் இவ்வளவு கவலை? இல்ல, ஐயோ கவலை பயங்கரமா இருக்குல்ல. தெரியுமா உங்களுக்கு? நாங்க சொல்லும் போது சொல்லுவோம், அதெல்லாம் வரும். அதான் என்ன யார் நிப்பாட்ட போறாங்க? என்ன சின்னி அண்ணி வந்து டிப்டி சிஎம்மா? எங்க சொல்ல மாட்டேன். ஒரு நடக்கிற சம்பவத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்துல ஒரு தமிழ் பற்றோட இருந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப என்னன்னு எங்களுக்கு தெரியுமே. உங்க ஆர்வத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. எப்படா விஜய் ஏதாவது தப்பு பண்ணுவாரா அதை பத்தி பேசலாமா, அதை பத்தி ட்ரோல் பண்ண, இதுதானே விஜய் என்ன தப்பு பண்ணாரு? ஆமா, ஏதாவது ஒரு தப்பு சொல்லுங்க. 41 பேர் செத்து போனது அவனா அடிச்சு அவனா செத்துருக்காங்க. 2வது கொலை பண்ணிட்டாங்க. இவர் வந்து சாவடிச்சாரா? இவர் மேல ஒரு தப்பு சொல்ல முடியுமா? ஆமா ஆமா, இப்படியே எங்களை பத்தி ட்ரோல் பண்ணிட்டே இருங்க, நெகட்டிவா பேசுங்க. அதனாலதான் அங்க அப்படியே எங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் குஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ப சட்டமன்றத்துல ஜெயிச்சாச்சு, புரியுதுங்களா? ஆமா, எப்படியும் பனையூர்ல தான் தலைமைச் செயலகம் நடக்கும், அப்படிதானே? இல்லைங்க கேக்குறேன். இப்ப நாடாளுமன்றத்துல ஜெயிச்சாதானங்க டெல்லிக்கு போக முடியும். ஸோ நாடாளுமன்றத்துலயும் ஃபார்ம் ஆயிட்டீங்க. தமிழர்களே நல்ல ஃபார்மிங். தமிழ் மக்கள் வந்து முன்னேறிட்டே போறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் முன்னேறிட்டாங்க தமிழ் மக்கள் பாருங்க. டப்புன்னு விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு 20 வருஷம் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு மக்களோட முன்னேற்றம். நாளைக்கு இப்போதைக்கு நாங்க ஜெயிக்க தான் செஞ்சிருக்கோம். ஆட்சிக்கு வந்துட்டோம், ஜெயிச்சோன்னு கேள்விப்படுறப்ப 20 வருஷம் முன்னால போயாச்சு. நீங்களா எதையாவது சொல்லிட்டு இருங்க. எங்க உண்மைங்க, 20 வருஷம் ஃபார்வர்ட் ஆயிருக்குங்க கட்சி. உங்களுக்கு தெரியாது எந்த விதத்துல ஃபார்வர்ட் ஆயிருக்கு? கட்சிங்கிறது இல்லைங்க, தமிழ் மக்களோட வாழ்வியல் முறை இருக்கு இல்லையா? ஆமா, அந்த சீமான் வந்து இந்த ஆளு வந்து எங்க பின்னால் எழுத்துக்கிட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தப்ப டப்புன்னு விஜய் வந்து ஒரு முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னால கூட்டிட்டு போயிட்டாப்ல.